சுவிசேஷத்தின் சத்தியம் பாடம் 107 இயேசுவின் பின்னாக Gospel Truth Lesson 107 Behind Jesus. இயேசுவின் பின்னாக என்கின்ற தலைப்பை லூக்கா 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் தொடங்கி 50ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பாவியான பெண்ணின் சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் தொடங்கி 48ஆம் வசனம் வரைக்கும் 12 வருடமாக பெரும் பாடு உள்ள பெண்ணின் சுகமளிப்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் விசேஷமான காரியம் என்னவென்றால், இரு பெண்களும் இயேசுவின் பின்னாக சென்று ஒருவர் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால், இன்னொரு பெண் அவருடைய நோயிலிருந்து விடுதலை பெற்றால் அல்லது சுகம் பெற்றால் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை இயேசுவின் பின்னாக சென்றவர்கள் அவர்கள் பெற்றுக்கொண்ட ரகசியங்களை நாம் இன்று கற்றறிய போகின்றோம். Behind Jesus is a phrase which is found in Luke chapter 7 verses 37 to 50 and Luke chapter 8 verses 43 to 48. A sinner woman approached Jesus from behind and received a forgiveness. Women with a 12 years of blood issue approached Jesus from behind and received a healing. Today, our lesson will be how these women approached Jesus from behind and received what they desired or wanted. That will be the gospel truth message for today. லூக்கா புஸ்தகத்தை எழுதினவர் மருத்துவர் லூக்கா. இந்த லூக்கா எழுதின புஸ்தகத்தில் ஒரு விசேஷமான அம்சம் என்னவென்றால், அவர் எழுதின சம்பவத்தில் ஒரு ஒழுங்கு காணப்பட்டது என்கின்ற சாட்சியை அவரே வெளிப்படுத்துகிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது இதை நாம் அறிந்து கொள்ளலாம். முக்கியமாக லூக்கா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆதி முதல் எல்லாவற்றையும், பிறகு வசனம் 4, அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் பாவ மன்னிப்பு வெளிப்படுகிறது. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் சுகமளிப்பின் சம்பவம் நடைபெற்றது. ஒழுங்காய் எழுதின லூக்கா ஆவியானவர் வழிநடத்தினபடியால் இதில் மறைந்திருக்கின்ற ஒரு சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள போகின்றோம். The book of Luke, the incidents, the happenings was written in order. It means there is a flow of events. This is justified and testified by Luke himself. In Luke chapter 1, verses 1 to 4, if you read through the whole verses, we can find that Luke has written all these things in order. It means in Luke chapter 7, the forgiveness of sin, and Luke chapter 8, the healing of the woman with 12 years of blood issue, has been written by the Holy Spirit through an order. Today we are continuing to listen and to understand the gospel truth behind these two incidents where they approached Jesus from behind and received their forgiveness and healing. இயேசுவின் ஊழியங்களில் இந்த இரண்டு சம்பவம் மாத்திரமே இயேசுவின் பின்னாக சென்று அவர்களுடைய தேவைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் அந்த பாவியான பெண் இயேசுவின் அருகே பின்னாக சென்றாள்.
அதே வேளையில் லூக்கா 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் அவருக்கு பின்னாக வந்து அந்த 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீ சுகத்தை பெற்றுக்கொண்டார். இந்த இரு சம்பவத்தில் மாத்திரமே இயேசுவின் பின்னாக சென்று அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். இதுவே புதிய உடன்படிக்கையின் மறைந்திருக்கின்ற சத்தியமாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Jesus did many miracles. Only these two incidents where two women approached Jesus from behind and received their forgiveness of sin and healing. In Luke chapter 7 verse 38, the sinner woman stood at his feet behind him. In Luke chapter 8 verse 44, the woman with 12 years of issue of blood came behind him. Only these two incidents records these two women approached Jesus from behind. This is totally a new covenant revelation truth that should be understood by every believer. முதலாவதாக இரு பெண்களும் இயேசுவை குறித்து நன்றாக கேள்விப்பட்டு அறிந்தார்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் பாவியான பெண் இயேசு வருகிறதை அவள் அறிந்தாள். அதே வேளையில் மார்க் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இயேசுவை குறித்து இந்த பெண் கேள்விப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாக அறிந்து நன்றாக கேள்விப்பட்டதினால் இயேசுவின் பின்னாக உற்சாகமாக தைரியத்தோடு விசுவாசிகளாக அவர்கள் சென்றார்கள் என்கின்ற சத்தியத்தை நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். Both these women knew and heard about Jesus. In Luke chapter 7 verse 37, the sinner woman knew that Jesus was coming. In Mark chapter 5 verse 27, the other women had heard about Jesus. When their knowledge about Jesus increased, they were transformed into believers and approached Jesus from behind. That was their encouragement words they received before approaching Jesus. இன்றைக்கு நாமும் இயேசுவின் அருகில் செல்வதற்கு முன்பாக அவரை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பவுல் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து விதமாக எழுதுகிறார். அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு, ஆனால் அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை என்கின்ற சாட்சி பவுல் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நம் தேவனின் மேல் வைராக்கியமாக இருக்கலாம், ஆராதனைக்கு வைராக்கியமாக செல்லலாம், ஜெப கூட்டங்களிலே கலந்து கொள்ளலாம். ஆனால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியமாக இல்லாவிட்டால் அது வீணானது என்கின்ற சாட்சியை பவுல் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதே வேளையில் ஆண்டவருடைய கிரியை என்பது அவர் வார்த்தையை அனுப்பி ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பதாக சங்கீதம் 107ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது வார்த்தையை நாம் அறியும் பொழுது நாமும் விடுதலை பெறுவதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போம் என்கின்ற சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் விசுவாசம் கேள்வியினால் வரும், அந்த கேள்வியோ கிறிஸ்துவின் வார்த்தையால் வரும் என்கின்ற சத்தியம் ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் தேவனுக்கு முன்பாக தைரியமாக நாம் செல்வதற்கு அவர் யார் என்று நன்றாக அறிந்திருப்பதினால்தான் நாம் அவர் அண்டையில் சென்று அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற வார்த்தையை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். Today, as new covenant believers, we must have knowledge about Jesus Christ before approaching him, because zeal without knowledge is in vain, according to Paul in Romans chapter 10 verse 2. The Israelites were zealous of God, but their zealousness was without knowledge. But God will always deliver us through his word. In Psalm
chapter 107 verse 20. And when we come to know the word by hearing, our faith will come. Romans chapter 10 verse 17. When our faith rises, then we are able to believe and approach God and believe that He is our healer, our rewarder. God will answer our prayer. According to Hebrews chapter 11 verse 6. To summarize, knowledge about Jesus and God is important for us to receive from Him. That is the gospel truth. இரு பெண்களும் இயேசுவை தொட்டார்கள். லூக்கா 7 அதிகாரம் 38 வசனத்தில் இந்த பாவியான பெண் இயேசுவினுடைய கால்களை கழுவினதாக துடைத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் லூக்கா 8 அதிகாரம் 44 வசனத்தில் இயேசுவின் பின்னாக வந்து இயேசுவினுடைய ஓர வஸ்திரத்தை தொட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இரு பெண்களும் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமாக அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள், அசுத்தமானவர்கள். ஆனாலும் இயேசுவை குறித்து நன்றாக அறிந்து கேள்விப்பட்டதினால் இயேசுவை தொட்டால் நான் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்வேன் என்கின்ற விசுவாசம் அவர்களுக்குள் பெருகினது. இதுவே சுவிசேஷத்தின் சத்தியமாய் இருக்கிறது. Both these women touched Jesus. In Luke chapter 7 verse 38, the sinner woman began to wash the feet of Jesus with her tears. Whereas the woman with the issue of blood, in Luke chapter 8 verse 44, she came from behind and touched the border of the garment. Both of them were considered unclean because they transgressed against the law of Moses. But here, because of their knowledge, they were so brave enough to touch and receive what they were seeking for on that day. That is the gospel truth. அந்த இரு பெண்களின் தொடுதல் அவர்களுடைய வார்த்தையின் அறிவின் பிரகாரமாக அவர்கள் செயல்பட்டார்கள். இன்றைக்கு நாமும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படும்படியாக நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். லூக்கா 11 அதிகாரம் 27 வசனம் தொடங்கி 28 வசனத்தை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து பொது ஜனங்களிடத்திலே பிசாசை குறித்து சில ரகசியங்களை அவர்களுக்கு போதிப்பார். அப்பொழுது அந்த கூட்டத்தின் மத்தியிலே ஒரு பெண் இயேசுவை புகழத் தொடங்கினார். அதற்கு மறுமொழியாக இயேசு விதமாக சொல்கிறார். லூக்கா 11 அதிகாரம் 28 வசனம். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். இங்கு பார்க்கும் பொழுது இயேசுவின் வார்த்தைகளை அறிவது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை நாம் கை கொள்ள வேண்டும், வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், வார்த்தைகளை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை இயேசுவே நமக்கு போதிக்கிறார். 1 சாமுவேல் 15 அதிகாரம் 22 வசனத்தை பார்க்கும் பொழுது, சாமுவேல் விதமாக சவுல் ராஜாவிடத்தில் விதமாக சொல்கிறார். அதாவது பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் மேலானது என்கின்ற சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலே ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாம், ஆராதனை துதிகளை செலுத்தலாம், வேதத்தை வாசிக்கலாம், வேதத்தை மனப்பாடம் செய்யலாம், வசனத்தை நாம் அறிக்கையிடலாம், வசனத்தை மனப்பாடமாக நாம் சொல்லலாம், ஜெபிக்கலாம், துதிக்கலாம், போற்றலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் நாம் அறிக்கையிடுகிற வசனத்தை, நாம் கேள்விப்படுகிற வார்த்தைகளை கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது அந்த துதி பலிகள் அனைத்தும் வீணானது என்கின்ற சத்தியத்தை சாமுவேல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பலிகளை பார்க்கிலும்
கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தைகளுக்கு செயல்படுத்துதல் மேலானது என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் தேவனிடத்தில், இயேசுவின் இடத்தில் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க முடியும். Just as both women touched Jesus because they knew about him and they acted or they obeyed, in the same manner we should not be only listeners to the word of God, but we should obey. In Luke chapter 11 verse 27 to 28, Jesus responded to a woman who was praising him because Jesus shared about the mystery of demonic spirits. Jesus responded by saying, "Ye rather blessed are they that hear the word of God and keep it." Jesus spoke the gospel truth that not only hearing the word of God, but keeping it or obeying it or responding to the word of God is much more important, because we are even more blessed than knowing about the demon or the devil. In 1 Samuel chapter 15 verse 22, Samuel says, "To obey is better than sacrifice." Today as believers, we might be offering the sacrifices of praise to God when we worship, but Samuel is emphasizing his obedience is better than sacrifice. When we obey, we are able to receive from God or Jesus our prayer, our desire. That is the gospel truth. மூன்றாவதாக, இரு பெண்களும் அவர்களுடைய தேவைகளை பெற்றுக்கொண்டார்கள். பாவியான பெண்ணின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ நோய்கள் அன்று சுகமடைந்தது. இருவரிடத்திலும் இயேசு விதமாக சொல்கிறார், "உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடு போ." 7ஆம் அதிகாரம் 48, 8ஆம் அதிகாரம் 48. இருவருக்கும் இரட்சிப்பு அன்று வந்தது என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Both of them received what they were desiring for. Both of them were forgiven and healed. And Jesus responded by saying, "Thy faith hath made thee whole," or "Thy faith has saved you. Go in peace." Luke 7:48, Luke 8:48. That is the gospel truth. லூக்கா எழுதின அதே ஒழுங்கின் போல் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்கிற ஜெபத்திலும் அதே ஒழுங்கு காணப்படுகிறது. வசனம் 3, "அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி." இன்றைக்கு இந்த ஜெபத்தை நாம் செய்யும் பொழுது அதே லூக்கா ஒழுங்கின் பிரகாரமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதினால் நாம் நோய்கள் அனைத்தும் குணமாக்கப்பட்டது என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். Psalm chapter 103 is a revelation of the new covenant thanksgiving prayer, where "Who forgiveth all thine iniquities, who healeth all thy diseases," in the same order written by Luke. This is the gospel truth. இன்றைக்கு இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டபடியால் அனைவரும் புதிய உடன்படிக்கை விசுவாசிகளாக இருப்பதினால் நாம் பெற்றுக்கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இதை நிரூபிப்பதற்கு எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, "கிருபையினாலே இயேசு நமக்காக சிலுவையிலே செய்து முடித்தவைகளை அறிந்ததினால்," இயேசு நமக்காக உயிர் தெழுதலிலே செய்து முடித்தவைகளை அறிந்த பிரகாரமாக அதை நாம் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுவதற்கு அல்லது பெற்றுக்கொள்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எதை இயேசு செய்து முடித்தாரோ அதை மாத்திரமே பெற்றுக்கொள்வதற்கு நாம் விசுவாசத்தின் மூலம் மறுமொழியாக கொடுத்து அதை நாம் பெற்றுக்கொள்கின்ற விசுவாசிகளாக இருக்க வேண்டும். அந்த பாவியான ஸ்திரீ பெற்றுக்கொண்டால்,
அந்த நோயில இருந்த ஸ்திரீ பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கு நாமும் புதிய உடன்படிக்கையில் பெற்றுக்கொள்கின்ற விசுவாசிகளாக இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். இதுவே சுவிசேஷத்தின் சத்தியமாய் இருக்கிறது. In Ephesians chapter 2 verse 8, this is the formula for new covenant receiving. For by grace, what God did through Jesus on the cross and what God did through the resurrection of Jesus Christ, it is the grace of God. When we understand and accept this truth, we are able to respond in faith and receive the accomplishment of Jesus through the crucifixion and resurrection. This is a new covenant type of receiving from God. This is the gospel truth. Thank you for watching and listening. Please like, comment, share, and subscribe. Thank you.